அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பம் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம் பெருகொண்ட பணம் இன்கம் ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. இதுலமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. மேசராசியுடைய தொடர்பு இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி? சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இது. ஏன் நம்ம சுக்கிர பயிற்சியை நம்ம ஃபுல்லா இப்ப கொடுக்குறோம் இந்த அம்மன் அருள் டிவில? சுக்கிரனும் சனியும் பார்த்துக்கிறாங்க. எப்படி? சனி பகவான சுக்கிர பகவான் பார்க்கிறார். ஆனா சனி அங்க வக்ரமா இருக்கிறார். வக்ரமான பார்வை சனி பகவான் மேல நீசமான சுக்கிரன் மேல படுது. எப்படி? நீசமான சுக்கிரன் சனியுடைய பார்வை. இது என்ன யோகத்தை கொடுக்க போகுது? இதுக்கான பதிவு தான் இது. அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இப்ப பொதுவா பாருங்க, ஒரு சுக்கிரன் ஒரு மனுஷனுக்கு எந்த காட்டும்? ஆசையை காட்டக்கூடிய சொல்றாங்க. எப்படி? எல்லா மனிதனுக்கும் ஆசையை காட்டுறது சுக்கிர பகவான் மட்டும்தான். ஆண்களுக்கு மனைவி, கலை, இசை, கம்ப்யூட்டர், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஒரு மனிதனுக்கு திடீர் லாட்டரி யோகம் சுக்கிரன் தான். இப்ப ஏன் சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாக்குறாங்க? ஏன்னா இவர் வந்தாருன்னா அப்படியே குடும்பத்தை அப்படியே சொகுசு அப்படியே சுபகமா வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ இந்த இதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கொடுத்தோம்னா அந்த வருஷம் உள்ள கிரகத்தை விட இந்த மாத கிரக கோள்கள் மாறுது பாத்தீங்களா? அது டக்குன்னு யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். அதனால எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாத்துங்க. திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு சுக்கிரபான் உங்க ஜாதத்துல எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பாத்துக்கிட்டு. இப்ப நீசமான சுக்கிரன், இந்த சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? எப்ப எதை வச்சு நம்ம சுக்கிர பயிற்சி பேசலாம்? மேச ராசியை பொறுத்தவரை 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி? வருமானம் இருக்குமா இருக்காதா? சுக்கிர பகவானை பார்க்கணும். ஜாதகத்துல லக்கணத்துல 2ஆம் இடத்தை பார்க்கணும். ராசிக்கு 2ஆம் பாகம் சுக்கிர பகவான் வர்றார், ரிஷப ராசி. அப்ப 2க்கும் பிளஸ் அடுத்து 7க்கும் அதிபதி சுக்கிர பகவான் வர்றார். 2ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? குடும்பம், வருமானம், பொருள், நகை, சேமிப்பு, இடம், இது எல்லாமே 2ஆம் பாவத்துல இருக்கு. அடுத்து 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? பொதுமக்களுடைய நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், கணவன், மனைவி, இது எல்லாமே 7ஆம் இடம். பொதுமக்களுடைய தொடர்பு, அரசியல், கலை, இசை, படிப்பு, கல்வி, இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அதிபதியா வருவார். அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல. எப்படி? 6ஆம் இடத்துல. 6ஆம் இடம் ருக ரோக சத்ருஸ்தானத்துல. எப்படி? கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, பிரச்சனையா, கலகமா, அந்த ஸ்தானத்துல உட்காந்து. இது வந்து நான் கெட்டதை சொல்றேன், நல்லது சொல்றேன். எதிரியை நீங்க எப்படி ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, இது எல்லாமே இந்த இதுல சொல்லலாம். 6ஆம் இடம் ஒருத்தனை வெல்லக்கூடிய திறமையான இடம் 6ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் இந்த சுக்கிரபகவான் யாரை பாக்குறாரு? நேரா சனி பகவானை பாக்குறாரு. 7 சனில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க? இப்படிதான் நான் மேசராசியை பொறுத்தவரை கேட்க போறேன். 7 சனில எத்தனை பேர் தடங்களை பார்த்தீங்க? நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு விரயசனி போயிட்டு இருக்கு மேசராசியை பொறுத்தவரை. விரயசனி போகும்போது பாருங்க, உங்களுக்கு தொழிலுக்கும் லாபத்துக்குள்ள அதிபதி சனி பகவான் வர்றதுனால அந்த சனிபான் பாருங்க, உங்களுக்கு பாருங்க 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலையும் 3ஆம் வீட்டு அதிபதியும் கடன் பகை எதிர்ப்பு சாரத்திலையும் இந்த புதனுடைய சாரத்துல போறதுனால நிரந்தரமான வேலை இருக்காது. செக் பண்ணி பாத்துக்கங்க. எத்தனை பேர் நீங்க மேசராசி இருந்தாலும் கேட்டு பாத்துக்கங்க.
நான் இப்ப சொல்றது ரீசெண்டா ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு சொல்றேன். புதன் எப்ப சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல போனாரோ அப்ப வந்து பாருங்க, நல்ல வேலை இருக்காது. நீங்க வேலை பார்த்த வேலையில நல்ல ஒரு அனுகூலம், நல்ல ஒரு தடங்கள், தாமதம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, அதுக்கான பலன் இருந்திருக்கா நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. அடுத்து சகோதரி ஒரு இருக்கு பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்றோம், முயற்சி பண்றோம், அந்த விஷயம் தடங்கள் ஆகுறது. படிப்பு, கல்வி, முயற்சி, வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், இது எல்லாத்தையும் ஒரு பிரேக்க கொடுத்துட்டார் விரய சனி. இந்த விரயமான செலவை பண்ண வைக்கும். இல்ல மருத்துவ வலி, கால் வலி, நரம்பு சம்பந்த தொந்தரவு உடம்புல இருக்கும். இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை, கண்டிப்பா செரிமான பிரச்சனை. இப்ப நீங்க ரீசெண்டா மேசராசி கேட்டா சொல்லிவிடுவாங்க, ஆமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா மேசராசிக்காரங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா 7 ராசியுடைய தாக்கங்கள் புதனுடைய நட்சத்திரத்துல போறதுனால, உங்களுக்கு புதன் 3க்கும் 6க்குடைய ஒரு அதிபதி போறதுனால, அந்த புதன் வக்ரமா இருந்ததுனால இது மாதிரி ஒரு பிரச்சனையை பாத்தீங்க. எல்லாமே சரியாக உங்களுக்கு வெற்றி தேடி கூடி வரல அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் எதிரிய மாதிரி இருப்பான். எப்படி உங்களுடைய உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவு, தாய் தந்தையுடைய சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்காச்சும் ஒரு சின்ன செலவு பண்ணுங்க. வீடு வண்டி வாங்கணும், வீணா செலவு வச்சிருக்கும். நீங்க கேட்டு பாத்துங்க, எத்தனை நாள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மேசராசிக்காரன். இப்ப பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வெற்றி செலவு சூப்பரா உட்காந்துருக்காரு. அது ஒண்ணு. அடுத்து பார்த்தா சுக்கிரவான் பாருங்க, வருமானத்துக்குள்ள அதிபதி யார், அவர் போய் 6ஆம் இடத்துல இருந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்காரு. யாருடைய நட்சத்திரத்துல? உங்க ராசியில யாரு உச்சமாவார்? சூரியபகவான் உச்சமாவாரா? அவருடைய நட்சத்திரத்துல கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரை உத்திர நட்சத்திரத்துல போறதுனால, எப்படி உத்திர நட்சத்திரத்துல போறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல கொடுப்பார். இப்ப என்ன எது மாதிரி பலனை கொடுப்பாரு? சுப செலவு, சுபகாரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வருமான பொருளாதாரத்துல கண்டிப்பா வேலையை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன் ப்ரொமோஷன் நம்ம எடுத்துக்கிறோம்? இப்ப பாருங்க, நம்ம ஒரு விஷயம் தலைமை பொறுப்புக்கு போகணும்னா எந்த கிரகத்தை நம்ம பார்ப்போம்? சூரிய பகவானை தானே பார்ப்போம். எப்படி சூரிய பகவான் பாக்குறதுனால அந்த சூரியனுடைய சாரத்துல இந்த சுக்கிர பகவான் போய் வேலை அதிபதியான சனி பகவானை பார்ப்பதால், எப்படி 11ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதால், நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட், நீங்க புரிஞ்சுக்கணும். 11ங்கிறது நம்மளுடைய ப்ரமோஷன், லாபம் எல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். அந்த அதிபதி இந்த சுக்கிர பகவான் பார்ப்பதனால வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேணும். ஏன் வெளிநாடு நான் சொல்றேன்? வெளிநாடுங்கிறது 12ஆம் பாகம் வர்றதுனால அந்த 12ஆம் வீட்டு அதிபதியை சனி பகவான் அந்த குருவும் பார்ப்பதால், அந்த சுக்கிர பகவானும் நேரா பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல கணவனுக்கோ மனைவிக்கோ கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் இந்த வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில 100% வேலை செய்யும். இன்னொரு பிளஸ் சொல்றேன், இங்க நீசமான விஷயத்த சுக்கிர பகவான் செய்ய மாட்டார், உச்சமான வேலை செஞ்சிடுவார். ஏன்னா ஒரு வக்ரமான கிரகம் சனி பகவான் நேரா சுக்கிர பகவான் பார்க்கணும். அந்த நீசமான வேலை வராம விபரீத ராஜயோகமா மாறப்போகுது. ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். ஏன் லோன் கிடைக்கும்? என்ன விஷயம்? காசு பணம் போய் 6ஆம் இடத்துல சொன்னல, கடன்ல போய் நிக்குன்னு சொன்னல. அப்போ ஒரு இட லோனோ இல்ல ஹவுஸ் லோனோ இல்ல பேங்க் ஏதோ ஒரு தொழில் சார்ந்த லோன் கேட்கணும், அந்த லோன் உடனே சாங்ஷன் ஆகும். ஏன்னா 11ஆம் வீட்டு சனிபான பாக்குற யார் ஜாதகத்துல சனிபான நல்லா பலமா இருக்காரா, பண பொருள் நகைக்கு பஞ்சமே இருக்கு. கடன் அடைப்பீங்க, லோன் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகம் ஆகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வியில பாருங்க, சுக்கிர பயிற்சி செம்மையா கொடுக்க போகுது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகி புதன் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா வந்திருக்காங்க. அதனால எந்த ஒரு கெட்டதுன்னா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 15-16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சி பலமா சூரிய வரப்போறாரு. அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரவன் எடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல போறாரு, எப்படி சந்திரனுடைய சாரத்துல போறாரு. நேரா 11-15ஆம் தேதிக்கு அப்புறம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஒரு இடமாற்றமோ நீங்க பண்ண போறீங்க. அப்பா சொத்து தாத்தா சொல்ற வழக்கை நீங்க எடுத்து நடத்திப்பாங்க. அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கலாம், என்னை திருப்பி கேளுங்க. ஏன் வழக்குல ஜெயிப்பீங்க தெரியுமா? நான் ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன். நல்லா பாருங்க, 11ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய பொக்கிஷன் சொல்லுவாங்க. 11ஆம் இடம் நல்லா இருந்தாவே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பேஸ் பண்ணி வந்துடுவான்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய சாரத்துல யாரு? 11ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான இந்த சுக்கிர பகவான் நேரா பார்ப்பதால், எப்படி 11ஆம் வீட்டு அதிபதியை 2ஆம் வீட்டு அதிபதியை இடம் பூமி சொத்துக்குள்ள அதிபதி சுக்கிர பகவான் நேரா 11ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கலாம். இங்க உள்ள வழக்குல அப்பா சொத்து தாத்தா சொல்ல வழக்கு சரியாகும். அடுத்து குருவுடைய பார்வையும் படுறதுனால நல்லா தெரிஞ்சுக்கணும். குருனா யாரு? உங்களுக்கு 9ங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியம். உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து பாட்டி சொத்து எல்லாமே 9ஆம் இடத்துல தூக்கி வச்சிடணும். அந்த அதிபதி நேரம் பார்ப்பதனால இங்க நல்ல ஒரு பலமா இருக்கு. குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, சனி மகானோட படுது, அங்க பிரச்சனை குறையுது. வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் விஷயம். வேற எதுவும் நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் சனி எப்படி இருக்கு மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணி வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 15ஆம் தேதி எப்படி இந்த சுக்கிர பயிற்சி ஆகி 11ஆம் தேதிக்கு அப்புறம் எப்ப அந்த அஸ்தத்துல போறாரோ கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு.
அரசாங்க வேலை, அரசு அனுபவம், மத்திய அரசாங்கம், மாநில அரசு, எந்த அரசாங்கம் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கிடைக்கலாம் நீங்க திருப்பி கேளுங்க, கிடையாதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. திருமண பேச்சு கண்டிப்பா நிறைய பேர் இந்த சுக்கிர பேச்சுல நிறைய திருமணம் முடிஞ்சிடும். திருமணம் பண்றது கொஞ்சம் பாத்துக்குங்க. ஒரு சில பொருத்தங்கள்லாம் நல்லா இருக்கா, அமைப்பா இருக்குன்னு பாத்துக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரபானம் 6ஆம் இடத்துல நீசமாற 7ஆம் வீட்டு 6ஆம் இடத்துல நீசம் ஆகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. யாரு திருமணத்துல கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போக, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்மள ஜாதக தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் சொல்ல மாட்டேன். தொழில் ரீதியான ஒரு மாற்றம், மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஹெல்த்ல உள்ள பிரச்சனை குறைஞ்சிருக்கும். இனிமே மேக்சிமம் வராது. கொஞ்சம் பாத்துக்க, நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க, மற்றபடி எல்லாமே இருக்கும். காசு பணம் கொடுக்கல் வாங்க கொஞ்சம் கவனம் தேவை. எப்போதுமே சரி இந்த ஒரு அந்த சுக்கிர பேச்சு இப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி கொஞ்சம் கவனமா பயன்படுத்த நல்லது. அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா 100% நிறைய பேர் கிடைச்சிடும். ஏன் லாட்ரி யோகம் அடிக்க தெரியுமா? சுக்கிரபவன் வந்து சனி பவன் 11ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதி சனி பவனை பார்க்கறதுனால கண்டிப்பா லாட்ரிக்கான ஆப்ஷன் நிறைய பேருக்கு மேசராசி இது எழுதியே கொடுத்துருக்கு. நிறைய பேர் உங்க சொந்த பந்தத்துல யாரு இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, அவங்க லாட்ரி சீட் எடுக்க சொல்லுங்க. அதுக்கான சான்ஸ் இந்த சுக்கிர பேச்சா கண்டிப்பா இருக்கு. இது மூவ் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா லாபஸ்தான அதிபதியை பார்க்கற இந்த குரு பகவான பார்வை சனி பவனை பார்த்து சுக்கிரபவனை சேர்ந்து பார்க்கற, குரு சுக்கிரன் சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பா லாட்ரிக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு, பயப்பட வேணாம். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க, ரியல் எஸ்டேட், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா தான் அஸ்வினி பண்ணுவாங்க. அஸ்வினில பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான, திறமையா இருக்கும். எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். அஸ்வினில பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். அஸ்வினில பிறந்தவங்க எதுக்கு சொல்றது, ஏன் சொல்றேன்னா நட்சத்திர அதிபதி எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, நேரா 5ஆம் இடத்துல சூப்பரா பலமா உட்காந்துட்டு அவர் நிக்கக்கூடிய சுயசாரம் வாங்கி உட்காந்துட்டாரு. அப்ப வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கடன், பகை, எதிரி, வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது. நல்ல வருமான பொருளாக நல்ல எந்த ஒரு தரங்கள் இல்லாம சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. பாத்துங்க அஸ்வினில பிறகு ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள் எல்லாமே ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா வரும். தொழில் பண்றது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. 7 சனியை பார்த்துக்கிட்டு விரைய சனியை பார்த்துட்டு தொழில் ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து அஸ்வினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், தன்மையா இருக்கணும், நல்லா திறமையா இருக்கணும். பாருங்க இந்த பரணி நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். பரணியில பார்க்கும் தரணியான கூடிய திறமை வரும்போது உங்க நட்சத்திர சுக்கிரபகவான் பாருங்க, நேரா லாபஸ்தான அதிபதி சனி பவனை பார்க்கறதுனால நிறைய பேர் வேலை கிடைக்கும் போது, வேலை உள்ள பிரச்சனை செய்யற போது, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் கொஞ்சம் பாத்துங்க. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்துப்பாங்க. திருமண சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது ரொம்ப யாரு பரணேசில பொறுத்தவரைக்கும் இதுல மட்டும் கவனம் தேவை. எப்படி பொதுமக்களுடைய தொடர்பு, நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் கடன் கொடுக்குவாங்க, கொஞ்சம் கவனமாக நீங்க பாத்துக்கணும். யாரு பரணியில பார்த்தவங்க கொஞ்சம் உடம்பையும் நம்ம கவனிச்சு பாத்துக்கணும். இந்த நேரம் இந்த மாசம் ஏன்னா சுக்கிரன் நீசமா இருக்காரு. அப்ப ஜாதகத்தை பார்த்து யாருக்கும் தசாப்தம் இல்லாதனா கொஞ்சம் ஒரு தரங்க போகும், அது பெருசா எதுவும் பாதிக்க மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க உங்களுக்கு செம்மையா இருக்கும். உங்களுக்கு எதுவுமே கெட்ட சொல்ல மாட்டேன்னா கார்த்திகை நட்சத்திரம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையா இருக்கும், நிறைய இருக்கும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே சுப செலவு, சுபகாரியம், வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியாக சூப்பரா இந்த ஃபுல்லா இந்த சுக்கிர பயிற்சிக்குள்ள உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பாத்துக்கங்க. உங்களுக்கு 7 சனியில மெயினா விரைய சனி உங்களுக்கு பாதிக்காது. யார் கார்த்திகை இனிமே நல்ல ஒரு யோகம் இருக்கு. உங்க ஜாதகத்தை பார்த்து தசாப்தி மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க நிச்சயமா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.